ஜான்சன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன டவுட் டி? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிருவல்ல? ஆமா போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் போறதே இல்ல? அதான் நீ வந்துட்டலடி. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. அதுக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. சரி ஓகே பாய் டி. பாய். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். ஹலோ பேபி, மிஸ் யூ. எப்போ வருவேன்? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏங்க ஷெல்ஃப் மேல வச்சிருந்த என் மோதிரத்தை பாத்தீங்களா? இல்லையே. ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டு எந்துன்னு எதுவும் கிடையாது, நம்மளுது. புரியுதா? சொல்லு. உந்து எந்துன்னு எதுவும் இல்லை, நம்மளுது. என்னது இப்படி எல்லாம் கலைச்சு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம பாவாடைய பாத்தீங்க? எதுக்கு கதவை திறக்க இவ்வளவு லேட்டு? ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இதே மங்கள்ட்டுமா? கொஞ்சம் இடம் கொடுத்ததும் பயம் விட்டு போச்சு. ஆயுதங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? கிச்சன், அப்புறம் பெட்ரூம், அப்புறம் ஹாலுக்கு வா. பெட்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? போய் தொலை. சிவா என்ன பண்றீங்க? டீயை தொட்டி எண்ணெயை அடிச்சுக்கிற சார், அப்போதான் எனக்கு புத்தி வரும். ஜான்சன், காலையில எந்திரிச்சதுல இருந்து வக்கனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? என்ன நாள் ரே? இன்னைக்கு என்ன நாள் கூட உனக்கு தெரியாதா? தெரியல தாண்டி கேக்குறேன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஒரு நிமிஷம் இப்படி வந்து உட்காரு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். ஒரு 2 நிமிஷம் மௌனம் பேசு, சரியா? நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ரெடியா? எங்க சொல்லி பார்க்கலாம். கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை பெத்துக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் படுறோம். இந்த இஎம் எல்லாம் முடியறதுக்குள்ள செத்து போயிடணும், மண்ணு போட்டு மூட்டுருவாங்க. வண்டி விட்டு கீழே இறங்குமா? நானே ஓட்டுறேன். வண்டி ஓட்ட தெரியலடி உனக்கு, இறங்குடி. நானே ஓட்டுறேன். உன்னை ஓட்டுறேன். ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்வி கேக்குறேன், கரெக்டா பதில் சொன்னா நீ வண்டி ஓட்டணும், இல்ல வண்டி விட்டு இறங்கணும். சரி கேளு. ஒரு கேள்வி இல்ல 40 கேள்வி. ஒரே கேள்வி போது, செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை, ஒரு ஐயா, 2 பேர் வராங்க, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நேரா கொண்டா ஐயா மேல விட்டுருவேன். ஐயாக்கு என்ன ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டாரு, குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நான் அதெல்லாம் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. வண்டி விட்டு இறங்கி. எதுக்கு? கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்கேன். பிரேக் பிடிச்சுன்னா 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. சரியா? கீழே இறங்கி இறங்கி. சரி பிடிச்சிடுறேன். இப்படி பண்ணி பிரேக் இறங்கி கீழே. ஹெல்மெட் போட்டிருக்கிற. சரி வண்டியோட பேப்பர்ஸ்லாம் எடு. லைசன்ஸ், ஆர்சி புக், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், கேஸ் புக்கு, இன்சூரன்ஸு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, போலீஸ் சர்டிஃபிகேட்டு, வீட்டு பத்திரம், என் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த எல்லாத்தையும் உள்ள வை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மேம் கம்பெனி இது மேம், ஒரிஜினல் மேம் இது. சரி தெரியுது, வண்டி ஆஃப் பண்ணு. செக் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. மணியன் போல ஓரங்கட்டு மணியன் கூட பைக் ஓட்டிருக்கீங்க. ஓரங்கட்டு, நீ உனக்கு ஃபைன் தான். போ ஓரங்கட்டு. வண்டி ஓட்ட வேண்டாம், மணியன் போறாங்க. சே, இவனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன் தான் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணமோ? துரத்தி லவ் பண்ணல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். எங்க அம்மா அப்பா எவ்வளோ பையன்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு நினைச்சேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இனிமேட்டு இவங்கிட்ட பேசவே கூடாது. வந்தான் வச்சுக்கோ, மூஞ்சிலேயே அடிச்சிருவேன். இனிமேட்டு இவன் வந்து கெஞ்சி கேட்டாலும் நான் பேச போறதே இல்ல. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், வரியா? போலாங்க. பட்டும் ஒரு டீ மட்டும் போட்டு தடி. எந்தாச்சும் போக்குமா? எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. காலையில இருந்து இதுங்களை சமாளிச்சு சுத்தமா என்னால முடியல. தலை ரொம்ப வர வலிக்குது. போங்க. ஓகே ஓகே.
பாவம் நீ தேவையில்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்கள பெற்று அவங்கள சமாளித்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். எனக்கு உன்னோட வலி புரியுது பட்டும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத தங்கம், சரியா? என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தாடி. வாங்க சாமி, வாங்க 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 வாங்க. மகளே, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அந்த காலத்துல ராஜா அவரோட மொத்த புதையலும் இதுக்கு அடியில தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. சரி சாமி, நான் இப்பவே தோன்றதுக்கு ரெடி பண்ற ஒரு ஆளை. மகளே, எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? தோ சாமி, எனக்காக இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க. தோசை போட்டு எடுத்துட்டு வர இருங்க. சாமி, இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. நன்றி மகளே. மகளே, தோசை மட்டும் கொடுத்துருக்க, தொட்டுக்கு ஏதாவது கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சாமி, பொடி வச்சிருக்கேன். எங்க காணுமே? தோசைக்கு அடியில பாருங்க. ஓ, சரி 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 மகளே, சாமி, தோசைக்கு அடியில இருக்கிற பொடியே உன்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த நிலத்துக்கு அடியில புதையல் இருக்கிறத நீ கண்டுபிடிக்கிறியா? என்ற திருட்டு சாமி. நைட்ல எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த ரோடு தான் அர்சு ரோடுன்னு சொல்லுவாங்க. அதோ அந்த கடையில என்கேஜ்மெண்ட்க்கு நான் ட்ரெஸ் வாங்கினேன். தோ இந்த கடையில செருப்பு வாங்கினேன் மேரேஜுக்கு. ஏதாவது ஷாப்பிங்னா நாங்க இங்கதான் வருவோம். அப்புறம் மசால் பூரி வந்து இங்கதான் நான் சாப்பிடுவேன். காலேஜ் டைம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னடா இவ்வளவு சொல்லிட்டு இருக்கே, ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம இப்படியே பாத்துட்டு இருக்கே நீ? கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு 10,000 வாட்டி சொல்லிருப்பேன். அப்புறம் எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறது? 10,000 வாட்டி இல்ல, 1,00,000 வாட்டி சொன்னாலும் புதுசா கேக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட கேட்கணும். ஏன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கல, அந்த எக்ஸ்பிரஷன். வாவ், பியூட்டிஃபுல், சூப்பர். அப்படி என்னம்மா மூஞ்ச உண்மையே வச்சுட்டு வர? அதுவா, வேலைக்கு போய் ஏதாவது சாதிக்கலான்னு பார்த்தா அந்த வேலைக்கு போயிட்டு வரதே பெரிய சாதனையாக இருக்குடி. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே வரேன். ஷூட்டர் கிரிக்கெட்ல ஒரு 4 பேர் இருக்கு. கிரிக்கெட்டர் சச்சின் தெண்டுல்கர், டொனால்ட் சச்சின் தெண்டுல்கர், தோனி சிங், மன்மோகன் சிங். இல்ல இப்பதான் சொன்னா அவன் கபில் தேவ். சுப்பிரமணியம் என்ன சொன்ன நீ? சுப்பிரமணியம் பேரு வெங்கட சுப்பிரமணியம். சந்தோஷ் சுப்பிரமணியம். படம் சொல்லிட்டல நீ. இல்லடா சுப்பிரமணியம் தமிழ் பேரு. தமிழ் பத்ரிநாத், கேதார்நாத். அந்த பத்ரிநாத் தான். கேதார்நாத். சரி, இதெல்லாம் விட்டுரு. இந்தியால உனக்கு தெரிஞ்ச கார் மாடல்லாம் சொல்லு. டொயோட்டா குவிட். வெரி குட். குவிட், ஆடி, BMW, Mercedes Benz, Rolls Royce, India level size. Okay, Polo, GT, Swift. इतने कार ब्रांड இருக்கு. என் ஃப்ரெண்ட் குட் வச்சிருக்கா, அதனால குட். इतने கார் பிராண்ட் இருக்கு. அங்க இருக்க அது பேர் என்ன? ஃபயர் அலாரம். ஃபயர் அலாரமா? ஃபயர் ரெடி பண்ணு. ஃபயர் வந்தா ஃபயர் ஸ்ப்ரே தான். ஃபயர் ஸ்ப்ரே தான் அது. கரெக்ட். உனக்கு நிஜமா ஸ்கூல்ல படிக்கலையா இல்ல அறிவு இல்லையா? அறிவு இல்லைன்னா எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பேன்? எனக்கு அறிவு இல்லை, அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, கொஞ்சம் கூட ஒரு இருக்கவே தேவையில்ல போ. ஒரு சமைக்க தெரியல, ஒரு சாமான் கழுவ தெரியல, ஒரு வீட்டை கூட தெரியல, எதுவுமே தெரியல உனக்கு. மமாடுக்கு போடி ஃபர்ஸ்ட். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். இங்க ஹஸ்பண்ட் என்ன உனக்கு? சாமான் கழுவணும், வீட்டை கூட்டணும், சமைக்கணும், அவ்வளவுதானே. நானே பாத்துக்கிறேன். இது பெரிய மேட்டர். ஓய், சமஸ்டியா? என்னால சமைக்க முடியாது. சரி விடு, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படிலாம் பண்ணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நானு. நீ ஊருக்கு கிளம்பு. ஓ, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கூத்தடிப்பேன்.
நீ இப்படிலாம் பண்ணனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்டும் டெபிட் கிரெடிட் கார்டும் கையில இருக்கிற காசு டிபில போட்ட காசு எல்லாத்தையும் தொட்டு ஷாப்பிங் பண்ணுவேன் நானு. பண்ணு, உன் தங்கத்தை விட்டு நான் எங்கேயாவது தாய்லாந்து போயிடுவேன். போடுறீ சண்டை பாயிண்ட் இல்லையா? எல்லா நாளும் அடிக்க வச்சுக்காத. அடிப்பண்டி, எல்லா நாளும் ஒரு நாள் கிடையாது. என்ன பாயிண்ட் இல்லை சண்டை போட. வா போய் சமைப்பா. வந்துட்டா உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். மொதல் கிச்சனுக்கு போ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. குட்டு இருந்தா சாப்பிடு. குட்டு சாப்பாடு எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுற. என்ன பொழப்பு? சாப்பாடா? சாப்பாடு ஒரே மாதிரியே இருக்குமா? அப்படியாடா? சரிடா. நல்லா இருக்குன்றாங்களா நல்லா இல்லைன்றாங்களா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. காய்மா டுடே ஸ்பெஷல். வேகமா ஓடுற, எங்க ஓடுற? அப்படி இந்த தோசை வேகமா சுத்துறாங்கன்னா வருது, இல்லைன்னா எங்க கூடயே சுத்துதுடா. உன் கூட சுத்தினா அரை மணி நேரம் ஆகும் சுத்துறதுக்கு. நல்லா இருக்கு. என்னது தோசை? அது தோசை. என்ன தோசை? கீரை தோசை. புரோட்டீன் தோசைமா. ஒரு அண்டா இதுல வந்து பச்சை பயிறு, பாசி பருப்பு, தோரம் பருப்பு. எனக்கு தெரியும் அவங்க என்ன கிட்ட என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அவங்க காரியம் மொத்தமா எல்லாமே போட்டிருக்கேன். இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு புரோட்டீன். இது கூடவே நான் ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் போட்டிருக்கேன். அது உனக்கு இன்னும் புரோட்டீன் கொடுக்கும். என்ன புரோட்டீன்? என்னோட அன்பு.